எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு, அவரது பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வணக்கம். மாமனிதர் எம்ஜிஆர் குறித்த நம்முடைய தொகுப்பில் 8வது தொகுப்பை நாம் அடைந்திருக்கின்றோம். இதில் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எல்லோருக்கும் உதவி செய்தார் என்ற ஒரு சிறிய விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் மதுரைக்கு அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவரை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் அந்த மருத்துவமனைக்கு விஜயம் செய்தார். அவர் அங்கு மருத்துவமனையில் இருந்தபோது காமராஜர் ஆட்சி காலத்தில் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த கக்கன்ஜி அவர்கள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கக்கன்ஜி அவர்கள் இருந்த வார்டுக்கு விரைந்தார். அங்கே படுக்கை வசதி இல்லாதனால் கக்கன்ஜி அவர்கள் தரையில் படுத்துக் கொண்டிருந்தார். ஒரு பாயை விரித்து அவரை தரையில் படுக்க வைத்திருந்தனர். அதை பார்த்து எம்ஜிஆர் கண்கலங்கி விட்டார். அந்த மருத்துவமனை உயர் அதிகாரி டீன் உள்ளிட்ட அனைவரும் அவர் கூட இருந்தார்கள். இவர் யார் உங்களுக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. கக்கன் அவங்ககிட்ட தன்னை பற்றி சொல்லிக்கிறவே இல்லை. சாதாரண நோயாளியாக அவர் அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். தான் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற செய்தியை அவங்க டாக்டர் சொல்லக்கூட அவருக்கு மனம் இடம் கொடுக்கல. உடனே கக்கன் அவர்களை, நீங்க ஏன் இந்த டாக்டர்கிட்ட சொல்லலை என்பதற்காக கடிந்து கொண்ட எம்ஜிஆர் உடனே அவரை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றினார். உயர்ந்த சிகிச்சை அவருக்கு தர வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு ஆணையிட்டார். கக்கனை விசாரித்து விட்டு செல்லும் போது 25,000 ரூபாயை அவரிடம் கொடுத்தார். அன்றைக்கு 25,000 இன்னைக்கு 25 லட்சம் ரூபான்னு இருக்கு. கக்கன் ஜி அதை வாங்க மறுத்து விட்டார். எளிமையின் சின்னம். யாரிடமும் எந்த உதவியும் கேட்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இயற்கையிலே எப்போதும் இருந்தது. 10 வருடம் அமைச்சராக இருந்தவர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூரில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த கக்கன்ஜி அவர்கள், அந்த கிராமத்து பேர் தும்மைப்பட்டி. பஸ்ல அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீங்கிய பிறகு சாதாரண மக்களாக பஸ்ல தான் பயணித்து வந்தார். அப்படிப்பட்ட மாமனிதருக்கு 25,000 கொடுத்த போது அவர் வாங்கவில்லை, மறுத்து விட்டார். எனக்கு பணம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தபோது கக்கன்ஜியினுடைய தம்பி அவர் கூட வந்தார். எம்ஜிஆர் அவர்களை காரில் ஏற்றி வழி அனுப்ப அவர் வந்திருந்தார். கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அந்த 25,000 ரூபாயை கக்கன்ஜியுடைய தம்பியினுடைய பாக்கெட்ல வச்சுட்டு டக்குன்னு கார்ல ஏறி போயிட்டார். அதை மறுப்பதற்கு கூட அவருக்கு நேரம் தரவில்லை எம்ஜிஆர். இப்படி உதவுவதில் அவருக்கு இணை அவரே தான். கக்கன்ஜிக்கு எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் உதவியதை கேள்விப்பட்ட கண்ணதாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய கக்கன்ஜி அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவியை எதிர்கட்சிக்காரனும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். கக்கன்ஜி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சிக்கு எதிரான திமுகவில் இருந்து அதற்கு பின்னால் அதிமுகவை ஆரம்பித்தவர், முதல்வரானவர். அவரு கட்சி வேறுபாடு வித்தியாசத்தை பார்க்காமல் கக்கன்ஜிக்கு உதவியதை கண்ணதாசன் அவர்கள் அகமகிழ்ந்து பாராட்டி அவருக்கு எதிர்கட்சிக்காரனும் கூட இதை பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் முதல்வரான பிறகு 1978 அவர் தினமும் ராமாவரம் தோட்டத்தில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு கிளம்பும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருந்து அவரிடம் தங்களுடைய பிரச்சனைகள் குறித்த மனுவை கொடுப்பதற்காக காத்திருப்பார். அவருடைய உதவியாளர்கள் மனுக்களை ஏற்கனவே பெற்றுக் கொள்வார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு கைகூப்பி, உங்களுடைய மனுக்கள் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பி விடுவார். அப்படி காரில் அவர் ஏறிய போது ஒரு உதவியாளர் அவரிடம் ஓடி வந்து, ஐயா, ஒரு பெண்மணி உங்களை பார்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று நீண்ட நெடிய நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய குறைகளை உங்களிடம்தான் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவர் அந்த ஓரமாக அவரை நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினால் அவரை பார்த்து விட்டு செல்லலாம் சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் காரிலிருந்து இறங்கி நேராக அந்த பெண்மணியிடம் போனார். அப்போதுதான் எம்ஜிஆருக்கு தெரிந்தது. அந்த பெண்மணி கூறினார், கக்கன்ஜி அவர்களுடைய மனைவி என்று. என்ன வேண்டும் என்று கேட்டார் எம்ஜிஆர். நாங்கள் அரசு குடியிருப்பில் நாங்கள் தங்கி இருக்கிறோம், வாடகை கொடுத்து கொண்டு தங்கி கொண்டிருக்கிறோம். என் கணவர் மிகப்பெரிய அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பதனால குடும்பத்திற்கு வருமானம் என்னுடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க. அதனால எனக்கு அந்த குறைந்த வாடகையை கூட கட்டுவதற்கு எனக்கு வசதி இல்லை. மாதம் 170 ரூபாய் வாடகை, பல மாதங்கள் பாக்கி வைத்திருக்கிறேன். அதனால எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நிர்வாகம் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி, ஒன்று நான் பணத்தை கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் 1 மாதத்தில்
அந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று. நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். அந்த பணத்தை பாக்கியை கட்ட முடியவில்லை. வாடகை பாக்கியை என்னால் கட்ட முடியவில்லை. ஒரு நாள் அதிகாரிகள் என் வீட்டுக்கு வந்து, வெளியேறுங்கள், நாங்கள் சீல் வைக்கப் போகிறோம் என்று நான் துடித்து போய்விட்டேன். அவர்களிடம் ஒரு நாள் அவகாசம் கேட்டேன். சரி என்று சொன்னார்கள். அந்த ஒரு நாளில் உங்களை பார்த்து எனக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நான் வந்திருக்கின்றேன் அப்படி சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் விசாரித்து வாடகை பாக்கி முழுவதையும் அவரே கட்டினார். அவர் நினைத்திருந்தால் அந்த வாடகை பாக்கியை தள்ளுபடி செய்து அரசாணை பிறப்பித்திருக்க முடியும். இருந்தாலும் அதை அவர் விரும்பல. கக்கன்ஜிக்கு தர்ற மரியாதை என்பது தன்னுடைய பணத்தில், சொந்த பணத்தில் அந்த வாடகை பாக்கியை கட்டுவதுதான் என்று முடிவு செய்தார். கட்டினார். அதோட அவங்களுக்கு அந்த வீட்டை இலவசமாக்கிட்டார். அத்தோட மாதம் 500 ரூபாய் அவர்களுக்கு நிதி தருவதற்கு ஒரு அரசாணையை அவர் தயார் செய்தார். அவர்கள் தங்கி இருந்த வீடு இலவசம், இனிமேல் கூடுதலாக மாதம் 500 ரூபாய் அவர்களுக்கு செலவுக்கு. இந்த அரசாணையை 1979ஆம் ஆண்டு இப்போது வள்ளுவர் கோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல லேக் ஏரியான்னு பெறுது. அங்கே ஒரு நடந்த திருவள்ளுவர் தின விழாவில் கக்கன்ஜி அவர்களிடம் நேரில் எம்ஜிஆர் அந்த அரசாணையை கொடுத்தார். இது போன்ற ஒரு பண்பாளரை நாம் பார்ப்பது என்பது மிக மிக கஷ்டம். அவரோட அந்த பழக்கங்கள்லாம் முடிந்து அவரை பின்தொடர்ந்து யாருமே, எந்த அரசியல்வாதியும் அதிமுகவில் இருந்த தலைவர் கூட பயணிக்க தயாராக இல்லை. நாடோடி மன்னன் படத்தினுடைய பாடல்களை எல்லாம் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளரான அவர் எழுதிய பாடல்கள் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய ஆதரவையும் மக்களிடையே ஏற்படுத்தியது. உங்களுக்கு அந்த பாடல்கள்லாம், காடு விளைஞ்சன்ன மச்சான், நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். பதில் சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்வாரு, நாளை வரப்போவது சட்டம், அனைவருக்கும் மீட்சி தரும் சட்டம் சொல், சேரிக்கும் இன்பம் திரும்பட்டும் திரும்பவும் சொல்வார். உறுதியா சொன்னார். அந்த அத்தகைய புரட்சிகர பாடலை எழுதிய பட்டுக்கோட்டையார் இளம் வயதில் 38 வயதில் இறந்துட்டார். அவர் குடும்பம் நிர்கதியா நடுத்தருள் நின்றுச்சு. எம்ஜிஆர் ஓடோடி போய் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்தார். அவர்களுக்கு பெரிய நிதி உதவியை கொடுத்ததோடு நாடோடி மன்னன் பட பாடல்களுடைய ரெக்கார்டு உரிமை அவங்களுக்கு கொடுத்தார். அது மாதம் மாதம் பல்லாயிரக்கணக்கான நிதியை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சினிமா துறையின் ஆசானாக கருதியது நகைச்சுவை நடிகர் மாபெரும் கலைஞர் NS கிருஷ்ணன். அவர் நாடகத்தில் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலத்தில் NS கிருஷ்ணன் அவர்கள் நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் அவர் பங்கேற்க பல உதவிகளை ஆரம்ப கட்டத்தில் செஞ்சார். NS கிருஷ்ணன் அவர்களும் ஒரு கொடைவள்ளல் தான். எம்ஜிஆருக்கு முன்னாடி இருந்த ஒரு கொடைவள்ளல். அவருக்கு பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது, எம்ஜிஆர் அளவுக்கு. அந்த அளவுக்கு அவர் செய்யாட்டி கூட அவரும் சிறு சிறு நன்கொடைகளையும் உதவிகளையும் மக்களுக்கு செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயத்துல ஒரு பெண்மணி, நிறைமாத கர்ப்பிணி, NSK-யிடம் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் கேட்டார். NSK பரிதாபப்பட்டு 100 ரூபாய் அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். 100 ரூபாய் என்பது அன்றைய காலத்தில் இன்றைய காலத்தோடு ஒப்பிடும்போது மிகப்பெரிய தொகை. அந்த பெண்மணி திரும்பி சென்ற போது NS கிருஷ்ணன் அவர்கள் அந்த பெண்மணியை திரும்பி அழைத்தார். அந்த திரும்பி வந்த பெண்மணியிடம் இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தார். இது எதற்கு என்று அந்த பெண்மணி கேட்டார். முதலில் கொடுத்த 100 ரூபாய் என்பது உன்னுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு நான் கொடுத்தது. இப்போது கொடுக்கக்கூடிய 100 ரூபாய் என்பது நீ நடித்த பிரம்மாண்டமான நடிப்பை பாராட்டி நான் கொடுப்பது. உன் வயிற்றில் இருக்கக்கூடிய தலையணையை தயவு செய்து எடுத்து விடுமான்னு சொல்ல. அப்ப அந்த அம்மா மிகுந்த வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு பிடிபட்டு விட்டோம் என்ற மிகப்பெரிய கவலையில் அந்த வயிற்றில் கட்டி கர்ப்பிணி போல் வேடம் போட்டு அந்த தலையணையை அகற்றி விட்டார். இது எம்ஜிஆரிடம் NSK மிக சிரித்துக் கொண்டே அதே நிலைமை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி இன்னொரு பெண்ணை வயிற்றுல துணியை கட்டிட்டு வந்து கர்ப்பிணி சொல்லி எம்ஜிஆர்ட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் போகும்போது பார்த்துட்டாங்க அவங்க உதவியாளர்கள். அவங்க ஓடி ஓடி வந்து எம்ஜிஆர்ட்ட சொன்னாங்க. அந்த பெண்மணி திரும்பி கூறுவானா, போட்டு மன்னிச்சிடுவோம் சொல்லிட்டார் எம்ஜிஆர். அப்பதான் NS கிருஷ்ணன் தன்னிடம் சொன்ன அவருடைய அனுபவத்தை பற்றி சொன்னார். எல்லோருக்கும் வாரி வழங்கி விட்டு எதுவும் இல்லாமல் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டார் NSK. அவருக்கு பட வாய்ப்புகளும் இல்லாமல் போயின. அவர் ஒரு கொலை வழக்கில் பாகவதருடன் சிக்கி சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி பிரிவி கவுன்சில் அவங்க போட்ட அப்பீல்ல அவங்க விடுதலையாகி ரொம்ப நாள் சிறையில் இருந்த பிறகு விடுதலையாகி வந்தப்ப அவருக்கு சினிமா வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கல, பாகவதருக்கும் கிடைக்கல. அப்ப 2 பேரும் வறுமையில உழல ஆரம்பிச்சிட்டாங்க. NSK லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தான் அவர் பாகவதரோடு சேர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருந்தார். அப்ப NSK மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தார். அவரு எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக இருந்தவர், ஆசானாக இருந்தவர்.
எம்ஜிஆர் அவர் படுக்கையில இருந்து பார்க்க போனார். என்எஸ்கே அப்ப எம்ஜிஆர் முதல்வராகவில்லை. என்எஸ்கே அவர்கள் எம்ஜிஆரிடம் எந்த உதவி, யாரிடம் எந்த உதவியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனப்போக்கம் உள்ளவர். என்எஸ்கே தான் பண உதவி செய்தால், நிதி உதவி செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஒவ்வொரு தடவை அவர் பார்க்க போகும்போதும் அவர் தலையணைக்கடியில் அவருக்கு தெரியாம ஒரு பணக்கட்டை வச்சுட்டு வந்துடும். அது எம்ஜிஆர் வைத்தாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி என்எஸ்கேக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தார். நாகர்கோவிலில் என்எஸ்கே அவர்கள் இறந்த பிறகு அவர் சொந்த ஊரான நாகர்கோவிலில் இருந்த வீடு ஏலத்துக்கு வந்தது. கடனில் மூழ்கி ஏலத்துக்கு வந்தது. அந்த வீட்டை மீட்டு என்எஸ்கே குடும்பத்தினரை அங்கே தங்க வைத்து, அதுக்கடுத்து அந்த குடும்பத்தையே எம்ஜிஆர் தத்தெடுத்து கொண்டார். என்எஸ்கேயினுடைய குழந்தைகளின் படிப்பு செலவு அனைத்தையும் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். என்எஸ்கேயின் மகளுக்கு தன் பொறுப்பில் செலவு செய்து திருமணம் செய்து வைத்தார். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்னு நமக்கு தெரியல. யாராவது இதுக்கு முன்னுதாரணமா எம்ஜிஆருக்கு இருக்கிறாங்களான்னு பார்த்தா நடைமுறை வாழ்க்கையில யாருமே நான் பார்க்க. ஒருவேளை இதிகாசத்தில் வரக்கூடிய கர்ணனை நம்ம சொல்லலாம். கர்ணனுடைய வழித்தோன்றல் என்று சொல்லலாம். இவருக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்க முடியும். என்எஸ்கே ரொம்ப நகைச்சுவையான ஆளு. மாயா மச்சிந்திரா படத்துல 2 பேர் நடிக்கிறதுக்காக கல்கத்தாக்கு போனாங்க. அப்போ ஒரு ஓடையை கடக்கும் போது எம்ஜிஆருடைய செருப்பு அறந்துருச்சு. எம்ஜிஆர் வாங்கினே புது செருப்பு வாங்கிக்கலான்னாரு. அப்போ என்எஸ்கே என்ன பண்ணார், எம்ஜிஆருக்கு தெரியாம அந்த 2 செருப்பையும், அருந்த செருப்பையும் அறாத செருப்பையும் எடுத்து ஒரு பாக்கெட் பண்ணிக்கிட்டாரு. இல்லை நாளை காலையில் போகலாம், நீ என் வீட்டுக்கு வானாரு, நான் என் ரூமுக்கு வானாரு. மறுநாள் ரூமுக்கு போகும்போது அந்த 2 செருப்பையும் எம்ஜிஆர்கிட்ட என்எஸ்கே கொடுத்தேன். எம்ஜிஆர் ஏன்னே இதெல்லாம் தச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோலாம் முயற்சி ஏன்னு எடுக்கணும், நான் புது செருப்பு வாங்கினேன். இல்லைப்பா, நீ கஷ்ட ஜீவனத்தில் நீ உங்கள் அம்மா உன்னை நாடகத்துக்கு அனுப்பிச்சாங்க, உன்னையும் உங்கள் அண்ணனையும். அதை நீ மறக்கக்கூடாது. நம்ம சிக்கனமாக இருக்கிறது தான், இவ்வளோ வருமானம் வந்தாலும் நம்ம சிக்கனமாக இருக்கிறது தான் நல்லது. இந்த செருப்பு நல்லா தான் இருக்குது, அதனால தான் தச்சு உனக்காக தயாரிச்சுன்னு சொன்னார். அதுலேருந்து எம்ஜிஆர் ஒரு பாடத்தை கற்றுக்கும். தன் வாழ்நாளில் தேவையற்ற செலவுகள் எதையும் செய்யக்கூடாது, ஆடம்பரம் கூடாது என்று முடிவு. அவர் வீடு ஸ்டுடியோ இருக்கிற மாடியில் இன்னைக்கு கூட ஆஸ்பெஸ்டாஸ் தான் இருக்கு. அந்த வீடாக கட்டலை. அவரோட வீட்டுக்குள்ள சுவிட்ச் எல்லாம் பழைய காலத்து ரவுண்டு சுவிட்ச் தான் இருக்கு. மாடனா எதுவும் பண்ணல. அவர் வீட்டில் குழாய் இணைப்பே இல்லை. முதல்வராக இருந்து அவருடைய வீட்டில் குழாய் இணைப்பே இல்லை. கிணத்துல இருந்து தான் தண்ணி இறைச்சிக்கிட்டாங்க. அவர் இறக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தார். கடைசி வரைக்கும் அங்கே குழாய் இணைப்பு செய்து கொள்ள. ஒரு எளிமையான வாழ்க்கையை எம்ஜிஆர் அவர்கள் என்எஸ்கே இடம் தெரிந்து விட்டார். என்எஸ்கே சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் என்எஸ்கேயும் எம்ஜிஆரும் ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு போட்டியது. அப்ப புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது என்னன்னு ஒரு கேள்வி கேட்பேன். என்எஸ்கே பதில் தெரியாம நீயே சொல்லிப்பாங்க. பசித்து வாழும் மக்களின் வயிறு அது எம்ஜிஆர். எம்ஜிஆர் வீட்டுல எப்பயுமே சமையல் நடந்துக்கிட்டே. வெள்ள காலங்கள்ல பெரிய பெரிய வெள்ளம் சென்னையில வந்தப்ப பெரிய பெரிய அண்டாக்களில் சோறு எந்நேரம் பொங்கிக்கிட்டே இருக்கு. வர்றவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு முதல்ல போட்டுட்டு தான் எம்ஜிஆர் பிறகு அவங்களோட பேசுவார். முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த பசித்து வாழும் வயிறு அவருடைய வயிறு, அவங்க அண்ணனுடைய வயிறு, அவங்க அம்மா வயிறு. அந்த தந்தை இழந்து சிறு வயதில் இழந்து படிப்பு இல்லாம, படிக்க முடியாம, வசதி இல்லாம மிக வறுமையில வாடிய எம்ஜிஆர் அவர்கள் இளமை பருவத்தை மறக்கல. பசித்து வாழும் வயிறுகளுக்கெல்லாம் அவர் சொல்லிட்டார். குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு கொடுத்தார். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் வாகினி ஸ்டுடியோ படப்பிடிப்புக்காக எப்போதும் போல் சென்னை ஆற்காட்டு சாலையில், இப்ப அது எம்ஜிஆர் சாலை என்று மாற்றப்பட்டிருக்கு, அவர் தினம் போயிட்டு இருந்த சாலை. அந்த சாலையில அண்ணன் சக்கரவாணியோட போயிட்டு இருந்த அப்பெல்லாம் வழியில ரயில்வே கேட் ஒன்று இருந்துச்சு. இப்ப பாலம் வந்துருச்சு குளம்பாக்கத்துல. அப்பெல்லாம் பாலம் இல்லை. ரயில்வே கேட்ல எம்ஜிஆர் வண்டி கார் நின்றுதான் போகும். அப்ப இதை தெரிந்து வைத்திருந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே கூடி எம்ஜிஆர் ஒரு தடவை பார்த்துன்னு அங்கே நிற்பாங்க. 2 பக்கத்திலே நிற்பாங்க. அப்ப கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு நாள். அதுல நனைஞ்சுக்கிட்டே ஒரு ரிக்ஷா தொழிலாளி கேட்டுக்கு அந்த பக்கமா நின்றுட்டு, அதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு மனம் இறங்கி அதை பற்றி சக்கரவாணியிடம் சொன்னார். அண்ணன், எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கார்ல சௌகரியமா போயிட்டு இந்த ரிக்ஷா. அப்ப சக்கரவாணி எப்பயுமே நகைச்சுவையா பேசக்கூடியவர். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மலைக்கோட்டு போட்டுக்கிட்டு அவர் வண்டி ஓட்டுவாரு. உடனே எம்ஜிஆர் மனசுல ஒரு மின்னல் தெரித்தது. ஒரு திட்டமும் கூடவே பிறந்தது. நாம் இதை தொடர்வோம். நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.